ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். முதல்ல 2026 உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்ந்தே தான் இந்த பலன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் 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 சூப்பர்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த காலகட்டம். எந்த கிரகமுமே உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இடைஞ்சல் அப்படின்ற விஷயம் செய்யவே இல்லை. எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இந்த வருடம் இருக்குது. அதாவது சனி உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்கு போனாலும் 2 காலகட்டமுமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்குது. அதே போல் குரு 6வது மாதத்திற்கு மேலே புனர்பூசத்துலேருந்து பூசத்துக்கு போகிறார், அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகிறார். ஆனாலும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு மோசமான இடங்களில் அவர் பயணிக்கவே இல்லை. மிக சிறப்பான இடங்கள்லேயே போகிறதுனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதே போல் கேதுவும் பூரம் டு மகம், ராகு சதயம் டு அவிட்டம் எல்லாமே மிக மிக சிறப்பான இடங்களாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த வருடம் கொடுக்கல. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகமுமே போய் நிற்காதது மிக மிக சிறப்பு. அதனால் இந்த வருடம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தனவரவு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குமா? மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பேர் ஏற்படுமா? கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது சொத்துக்கள் வாங்குவோமா? தாராளமாக வாங்குவீங்க. படிப்பு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் படிப்பு எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும். வழக்குகளில் பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது. முடிவுக்கு வருமா? அது சொல்ல முடியாது. கடன் கிடைக்குமா? கண்டிப்பாக கூப்பிட்டே கடன் வேணுமா? வாங்கிக்கோங்க சார், வாங்கிக்கோங்க சார்னு பேங்க்லேருந்தே கூப்பிடுவாங்க. அதே போல் வியாபாரம் எப்படி இருக்கும்? சிறப்பாக தான் இருக்கும். கீழ் நோக்கி போகாது. உற்பத்தி தொழில் செய்கிறாங்க அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிக மிக சிறப்பாக இருக்குது. ஸோ எந்த வகையிலுமே எந்தவித தொந்தரவும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 ஏற்படவே போகிறதில்ல. அதனால் தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. இல்லை ஏதாவது பணம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்கள் சுய ஜாதகங்களை ஒரு தடவை நல்லா அலசி பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனியும் குருவும் நல்ல இடத்துலையே வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வருஷம் 6வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் 6வது மாதத்திற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் கொஞ்சம் கெட்ட நிலையில் திருவோண நட்சத்திரத்துக்கு வர்றதால கொஞ்சம் எந்த ஒரு தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அதாவது கொஞ்சம் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணிடலாம், கொஞ்சம் பணம் போட்டு அந்த வேலைகளையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருந்தால் மட்டும் செய்யுங்க. ஆனால் இந்த ராசி பலனை நம்பி நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. இதில் சும்மா பொத்தம்பொதுவாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ராகு கெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டமஸ்தானத்தில் வர ராகு உங்களுக்கு இடைஞ்சலையும் பிரச்சனைகளையும் தான் தருவார். அதனால் தயவு செஞ்சு எங்கேயும் பணம் கடன் வாங்கி தொழிலில் போடலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு அஷ்டமாதிபதியாக கேதுவும் ராகுவும் உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுக்குற மாதிரி வர்றதால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டே தீரும். உங்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டார். முடிஞ்சால் பிரித்து வைக்க தான் பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் இன்னுமே கூடுதல் கவனத்தோடு செக் பண்ணி நல்ல வரன்களாக தேர்ந்தெடுக்கிறது மிக மிக சிறப்பு. சொத்துக்கள் வாங்குறது அப்படின்னாலும் 2020 இந்த 5வது மே மாதத்துக்குள்ளே செய்யுங்க. இல்லை அப்படின்னா 2027க்கு அப்புறம் செய்கிறது தான் நல்லது. ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பெருசாக சொத்துக்கள் எல்லாம் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 3 கிரகங்களால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதாவது சனி, குரு, கேது எந்தவித பிரச்சனைகளையும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்து கொடுத்தா கூட தாங்கிக்கலாங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை ராகு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ராகு உங்களுக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனைகளை தான் கொடுக்க போகிறார். வேலை போகிறதுல இருந்து, ஃபாரினில் இருக்கவங்க திரும்பி வர்றதுலேருந்து எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு ராகு தான் கொடுப்பார். அங்கே ஏதோ ஒரு விசா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக உங்களை திருப்பி அனுப்புறது, அந்த மாதிரி பிரச்சனைகளையும் ராகு செஞ்சிருவார். அதே போல் இங்கே குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். தொழிலையும் நஷ்டங்களையும் எல்லாத்துக்கும் நடக்காது. அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரும். அவங்க ஜாதகப்படி வேலை போகணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வேலை போகும், இல்லை வியாபாரத்தில் பிரச்சனை ஆகணும்னு இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கவங்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகளாகும். யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் கரெக்டாக வட்டி கொடுத்துட்டு இருந்தவங்க கூட இப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உங்கள் பணம் லாக் ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வரும். அம்மா அப்பாவை நல்லா வச்சுட்டு இருந்தா கூட அவங்க உங்களை ஏதோ ஒரு குற்றம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும். இல்லை பெண்களுக்கு தூரமாக இருக்கிற பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு வர முடியல அப்படின்னு அவங்க என்னம்மா வரவே மாட்டேங்கிற, நாங்கள் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தினோம், இப்போ எங்களை வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடத்தை அவங்க உருவாக்குவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் எல்லா இடங்கள்ல இருந்தும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். மேலதிகாரிகள் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ராகுவால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திக்க போகிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த 8வது மாதம் வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். 8வது மாதத்துக்கு மேலே ராகு உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளேயே வரப்போகிறார். அவிட்டத்துக்குள்ளேயே ராகு வரப்போகிறார். இப்படி அவிட்டத்துக்குள்ளே ராகு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது, அதாவது ராகு விரயஸ்தானாதிபதியாக உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கனால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையுமே கையாளுறது நல்லது. ஒரு 8 மாத காலங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.